அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 4 அதிகாரம் 3 வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மார்க்க உபதேசத்தில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். விசுவாசிகளுக்கு மத்தியில் எவ்வித கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதோ அதுவே நம்முடைய இறுதி தீர்ப்பாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், படித்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நல்லவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பது நமக்கு முக்கியம் அல்ல. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதே முக்கியம். ஆதியாகமம் 15 அதிகாரம் 6 வசனத்திலே அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகையினால் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லாமல் போயிற்று. தேவனுடைய இலவசமான கிருபையினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய வாக்கு தத்தம் ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடி ஒரு போராட்டம் உண்டாயிற்று. ஆபிரகாம் வயது சென்றவனாயிருக்கிறார். ஆபிரகாமின் மனைவி சாராளும் வயது சென்றவளாயிருக்கிறார். இனிமேல் எங்களுக்கு குழந்தை பேறு பிறப்பதற்கு சாத்தியமில்லை என்று ஆபிரகாம் சரீர பிரகாரமாய் நினைக்கிறார். ஆனாலும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறார். ஆபிரகாம் மனதில் விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் போராட்டம் உண்டாயிற்று. தேவன் நம்மை நீதிமானாக்கப்படுவதற்கு நமது விசுவாசம் தேவைப்படுகிறது. தேவன் நம்மிடத்தில் பரிபூர்ண விசுவாசத்தை எதிர்பார்க்கவில்லை, ஜெயம் கொடுக்கிற விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நமக்குள் விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் போராட்டம் ஏற்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் அவிசுவாசத்தை மேற்கொள்ள வேண்டும். அவிசுவாசத்தை விட விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாவிட்டால் அவிசுவாசத்தை ஜெயிக்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் இருந்தால் நீதிமானாக்கப்படுகிறார். தேவன் தம்முடைய கிருபையை மனுஷருக்கு இலவசமாக கொடுக்கிறார். ஆகையினால் மனுஷன் மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. எல்லா மேன்மையும் கர்த்தருக்குரியது. ஆபிரகாம் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்வதற்கு எந்த கிரியையும் செய்யவில்லை. தேவனுடைய கிருபைக்கு ஆபிரகாம் தன்னை பூர்ணமாக ஒப்புக் கொடுக்கிறார். தேவனுடைய கிருபை நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிறது. நாமும் நம்மை கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஜீவன் உள்ளதாயும் கீழ்ப்படிதல் உள்ளதாயும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசமே நமக்கு நீதியாக எண்ணப்படும். தேவன் பாவத்தை வெறுக்கிறார். பாவம் செய்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. ஆனாலும் அதே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவிகளை அவர்களுடைய விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறார். நம்முடைய விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென்.